லைஃப்பில் நாங்கள் நிறைய விஷயத்தை கற்றுக்குறோம். ஆனால் அந்த கற்றுக்கிறத விட லைஃப்பில் நமக்கு நிறைய அனுபவம் கிடைக்கிது தானே. அதில் வார கற்றல் இருக்குது தானே, அது வந்து சொல்ல முடியாத சுகத்தை தரும். என்ன அப்படின்னா, நமக்கு வலிகள் ரொம்ப அதிகமாக வரும். வலி இல்லாத மனிதர்கள் இல்லை. வலியை கடக்காமல் நம்ம யாருமே பயணிக்க முடியாது. ஏன்னா இந்த பெயின் வந்து உடல் ரீதியாக இருந்தால் என்ன, அதே மாதிரி மனசு ரீதியாக இருந்தால் என்ன, அது வந்து ரொம்ப நம்மளை காயப்படுத்தும் அந்த சந்தர்ப்பத்தில். ஆனால் அனுபவக்காரவங்க வந்து அந்த பெயினை வந்து ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து நிறைய அனுபவங்களில் கற்றுக்கொண்டு இருப்பாங்க. ஆனால் இந்த அனுபவம் நமக்கு குறைவாக இருக்குமா இருந்தால் இந்த பெயின் கொஞ்சம் வலியை தரும். ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, எங்கேயெல்லாம் நம்ம பெயினை அனுபவிக்கிறோமோ அங்கேயெல்லாம் நமக்கான வளர்ச்சி வந்து இருக்குதுங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கொள்ள வேண்டும். அதனால தான் என்னவோ தெரியலை சொல்கிறாங்க, நோ க்ரோத் வித்தவுட் பெயின்னு சொல்கிறாங்க. அப்போ வலிகள் வார சந்தர்ப்பத்தில் உடனே நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் வளர்ச்சி அப்படின்ட்டுன்னு. இந்த வலிகள் ஏன் வந்துச்சு? ஏதாவது ப்ராப்ளத்தால் வந்துச்சு. அந்த ப்ராப்ளம் வந்தவுடன் நம்ம அனுபவம் இல்லைன்னா என்ன செய்வோம்னு சொன்னால் வேதனைப்படுவோம், துக்கப்படுவோம். சில நேரம் என்ன செய்கிறது அப்படிங்கிறது தெரியாமல் திக்குமுக்காடி போகும். சோர்வாக இருக்கும், வெறுப்பு வரும், சொல்ல முடியாத ஒரு நெகட்டிவான ஃபீலிங்ஸ் எல்லாம் நமக்குள்ளே வரும். அது வந்து இயல்பானது, உண்மையானதும் கூட. ஆனால் அந்த அனுபவம் நமக்கு தெரியுமாக இருந்தால் அந்த ப்ராப்ளத்துக்கான நாங்கள் சொல்யூஷனை தேடுவோம். அப்போ சொல்யூஷன் தேடுற சந்தர்ப்பத்தில் சில நேரம் கண்டுபிடிப்போம், சில நேரம் மற்றவங்க நமக்கு சொல்யூஷன் சொல்லுவாங்க. சில நேரம் பார்த்தீங்களா இருந்தால் அந்த ப்ராப்ளத்தை நாம் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான பிளானை கூட நாங்கள் திட்டம் போடுவோம். அப்படியா இருக்குமா இருந்தால், அதாவது எங்களுக்கு பிளான் பண்ண தெரியுமா இருந்தால் அங்கே ஒரு ப்ரோக்ரஸ் ஸ்டார்ட் ஆயிரும். அந்த பிளானை நாங்கள் எப்படி அமுல்படுத்தலாம், அது எந்த ஒரு ப்ராப்ளமாகவும் இருக்கலாம். அப்படி நாங்கள் எப்படி அதை நாங்கள் அமுல்படுத்தலாம் அப்படிங்கிற சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு அதிகமான கற்றல் கிடைக்குது. அந்த லெசன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதே மாதிரி எங்களுக்கு நிறைய விஷயத்தை அது கற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். அப்போ ப்ராப்ளம் வரும் சந்தர்ப்பத்தில் அது பெயினாக மாறும். அது பெயினாக மாறுற நேரம் எங்களுக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுமா இருந்தால் எங்களுடைய லைஃபினுடைய வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி அது வந்து எங்களுக்கு சில நேரம் கஷ்டத்தை தராது. அப்போ லைஃப்பில் நாங்கள் பெரியவங்கள்ட்ட அறிவுரைகளை லிசன் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா, சில நேரம் பார்த்தீங்களா இருந்தால் நம்ம அம்மாவாக இருக்கலாம், நம்மளோட உறவுகளாக இருக்கலாம், சொல்லுவாங்க, நான் படாத கஷ்டமா நீ பட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அது நமக்கு சில நேரம் புரியாமல் இருக்கும். அதனுடைய ஆழம், அதோட உண்மைத்தன்மை, அதுக்கு பேக்ரவுண்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு அனுபவம் தந்தால் மட்டும்தான் புரியக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ எப்போ நமக்கு பெயின் வருதோ அப்போ நம்ம எலர்ட் ஆகணும். ஓகே, நாங்கள் இதுக்கான பிளானை எப்படி போடலாம் அப்படின்னு யோசிப்போமா இருந்தால் அந்த பெயின் வந்து எங்களுக்குள்ள வளர்ச்சியை கொண்டு வந்து தரக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன நண்பர்களே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.